டெல்லியில் திரு விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறது சிபிஐ. வழக்கமாக நடைபெறக்கூடிய சட்ட ரீதியிலான நடவடிக்கை அப்படின்னு இதை பார்க்கலாமா, இல்லை ஏதோ ஒரு செய்தி திரு விஜய்க்கோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சியினருக்கோ புரிய வைப்பதற்காக இது நடக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? இருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் தாங்க, கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர். வேற யாரும் கவுண்டர் எஃப்ஐஆர் போடலை. அதாவது விஜய் தரப்போ மற்றவங்களும் போட்டிருக்கணும். ஒரு கான்ஸ்பிரசி தியரி இல்லை செந்தில் பாலாஜி பேரில் குற்றச்சாட்டு, இதுக்கெல்லாம் வந்து அவங்க குற்றப்பத்திரிகைக்கு முன்பே அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் விசாரணை தொடங்கும் போதே. அவங்க போடலை என்றால் சிபிஐ விசாரணை கேட்டு போனது விஜய் தரப்பு தான். சிபிஐ விசாரணை ஆர்டர்டு, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி, நீதியரசர் ரஸ்தோகி. இப்போ சிபிஐ எப்படி விசாரணை நடத்தும்? நான் வந்து ஒரு சிபிஐ விசாரணையை அட்டன் பண்ணியிருக்கேன். இதே சென்னைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன், டெல்லிக்கும் போயிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு மோசமான சம்பவத்தின் விளைவாக கோர்ட் ஆர்டர் தான். சிபிஐ வந்து எப்போதுமே வந்து ஒரு பெரிய கொஸ்டினர் தயார் பண்ணிடுவாங்க. 4-5 அதிகாரிகள் உட்கார்ந்து மாற்றி மாற்றி அதே கேள்விகளை தான் கேட்பாங்க. நம்ம வந்து அது உண்மைனா இயல்பாக எல்லா கேள்விகளுக்கும் அதே பதில் தான் சொல்லுவோம். இதுதான் அதில் இருக்கிற உளவியல். மற்றபடி சிபிஐ வந்து வானத்திலிருந்து வந்து குவித்த தேவதூதர்கள் இல்லை. சொன்னது ஜெயலலிதா, சொன்ன இடம் சட்டமன்றம். நம்ம போலீஸ் தான். ஸ்டேட் போலீஸ் வந்து லோயர் ரேங்க்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹையர் ரேங்க்கு, ஒரு டைரக்டர். ஒரே ஒரு இடம் தான் இதில் நெருடல் எனக்கு. என்ன இடம் அப்படின்னா, சென்னை தமிழ்நாடு ஜூரிஸ்டிக்ஷன் கரூர் சம்பவம். சென்னையில் அலுவலகம் இருக்கு. பொதுவாக இதை மாதிரியான வழக்குகளை விசாரிக்கும் போது அந்த ஸ்பெஷல் டிவிஷன் தான் விசாரிக்கும். அதாவது எஸ்சிபிமாக, ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் ஆஃப் சிபிஐ. இல்லை டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருந்தாலும் அவங்க தான். அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஏசிபி விசாரித்த மாதிரி தெரியுது. அதாவது ஆன்டி கரப்ஷன் பியூரோ விசாரித்த மாதிரி தெரியுது. யூனிட் நம்பர் 2 டைரக்டர் தான் ஆர்டர் போடணும். டைரக்டர் ஆர்டர் இல்லாமல் இது நடக்காது. அப்போ ஏன் வந்து இது வந்து ஆன்டி கரப்ஷன் விங்கில் போகிறாங்க? ஏன்னா அது வந்து 500 crores அண்ட் அபோவ் பேங்க் ஃப்ராடு. இப்போ விஜய் மல்லையா பல ஆயிரக்கணக்கான கோடி, அதுதான் வந்து பொதுவாக ஏசிபி விசாரிக்கும். அப்போ இதில் என்ன ஸ்பெஷல்? அப்போ ஏதாவது அரசியல் இருக்கா? ஏசிபியில் வந்து பிளையபிள் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா? ஏன்னா சிபிஐ பேரட்னு சொன்னதே சுப்ரீம் கோர்ட்டு தான். அது கூண்டுகளின்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸ்டேட் போலீஸ் பேரில் நீங்கள் என்ன சந்தேகம் சொல்கிறீங்களோ அதை சென்ட்ரல் போலீஸ் பேர்லையும் சொல்லலாம். அது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். அப்போ நேச்சுரலாக வந்து மத்திய அரசாங்கம், அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் 2 பேருக்கும் தகுந்த மாதிரி தான் சிபிஐ நடந்து கொள்கிறது. இதுதான் வழக்கம். அப்படி என்றால் அடுத்த கட்டம் மேனுவல் படி நடந்ததா? இதுதான் நமக்கு கேள்விங்க. அதாவது ஆக்ட் வந்து பார்லிமெண்டரி ஆக்ட், டிஎஸ்பிஇ. மேனுவல் தான் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், சிபிஐ மேனுவல். அந்த மேனுவல் படி இது நடந்ததா? இப்போ நமக்கு அது தெரியாது. சார்ஜ் ஷீட் போடும்போது அது நமக்கு தெரியும். டிஃபென்ஸ் தரப்ப அதை எதிர்த்தா வாதாடும். ஆனால் விஜய் வந்து விட்னஸ் லிஸ்ட்ல தான் போயிருக்கிறாரு. விட்னஸ் சம்மன் தான் அது. அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது 3 பேர் தாங்க. லோக்கல் ஆர்கனைசர் மதியழகன், புஷியானந்த் மற்றும் நிர்மல்குமார். அப்போ விஜயோட ஸ்டாண்ட் இதுல என்ன அப்படின்னா வெறும் விட்னஸ் தான். இப்போ வந்து அரெஸ்ட்லாம் இதுல நடக்காது. நேரடியாக சார்ஜ் ஷீட்ல விஜய் பெயர் வந்து விட்னஸ் லிஸ்ட்ல வருதா இல்லையா, இதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் விஜய்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட, உதாரணமாக இந்த பஸ்ல இருக்கிற தடயங்கள், அப்புறம் வீடியோ பதிவுகள், இதெல்லாம் சான்று ஆவணங்கள். அதை வந்து விஜயை வைத்து கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க. இந்த விசாரணை அதிகபட்சமாக முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேண்டுமென்றால் நாளைக்கோ அல்லது சிறப்பு சம்மன் கொடுத்தோ இன்னொரு நாளோ தொடங்கலாம். இதை தாண்டி இதுல பெரிய விஷயம் இருப்பதாக நான் கருதவில்லை. எந்த விதமான அரசியலும் இல்லை, வழக்கமான நிர்வாக ரீதியிலான சட்ட ரீதியிலான நடவடிக்கை, அப்படியாக அதை புரிந்து கொள்ளணும்ன்றீங்க. அரசியல் அழுத்தம் இருக்கலாம். அதனாலதான் நான் வந்து எதுக்கு வந்து ஆன்டி கரப்ஷனுக்கு போச்சுன்னு நான் கேட்டது. ஏனென்றால் எல்லா ஆபீசர்ஸும் மனிதர்கள் தான். என்னென்ன பார்ட்டி வந்து பவர்ல இருக்கோ அதுக்குள்ளதான் அவங்க கட்டுப்பட்டு வேலை பார்ப்பாங்க. ஸ்டேட் போலீஸா இருந்தாலும் சென்ட்ரல் போலீஸா இருந்தாலும் அது ஒண்ணுதான். அப்ப இடி பேர்ல நம்ம குற்றச்சாட்டு வைக்கும் போது சிபிஐ பேர்ல அதே குற்றச்சாட்டு தானே. அப்ப பிளையபிள் ஆபீசர், வேண்டிய அலுவலர்கள் ஏசியில் உட்கார்ந்துருந்தாங்களா, ஆன்டி கரப்ஷன்ல உட்கார்ந்துருந்தாங்களா, அவங்கள ஏன் நீங்க செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு டைரக்டர் வந்து சிபிஐ டைரக்டர் என்ன மாதிரியான அனுமதியை கொடுத்தார்? இவ்வளவு கேள்வி அதுல இருக்கு. விடை நமக்கு இப்போ உடனடியாக தெரியாது. ஏன் நடக்குது இதெல்லாம்? அதாவதுங்க, விஜய சென்னையில வச்சே விசாரிச்சிருக்கலாம், தவறு கிடையாது. அதுக்கு மேல அதுல மேட்டர் இல்லை.
ஆனால் அவரை அங்க கூப்பிடுவதன் மூலமாக சிபிஐக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி நூற்றுக்கணக்கான போலீஸ் நிலையத்துக்கு மத்தியில அவரை கொண்டு வந்து விசாரிச்சு நாடு முழுவதும் ஒரு விவாத பொருளாகி அப்படின்னா அவர் என்ன பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாரா? அதிமுக பிஜேபி கூட்டணியில விஜய் போனாருன்னா அவருக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும்? 20 இடம் கிடைக்குமா? 25 இடம் கிடைக்குமா? அங்கதான் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குங்களே. அப்ப அது நோக்கம் இல்ல. ஆனா விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவர் வந்து இங்க ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சிருந்தா ஆன்டி டிஎம்கே பிரச்சாரத்துக்கு உதவியா இருக்கும். அது அரசியல் எதிரி. அங்க சென்ட்ரல் போலீஸ் விசாரிக்கும் போது பிஜேபிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. அது கொள்கை எதிரி. அப்படி பார்த்தா ஒருவேளை மறைமுகமான அட்வான்டேஜ் விஜய்க்கு தானே இருக்கு.